ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் அடையாளமாக பொங்கல் பண்டிகை எப்போ கொண்டாடப்படுது, பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகின்ற நேரம் என்ன, பொங்கல் பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலுமே வசித்து வர்ற தமிழர்கள் ஜாதி மதம் கடந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வராங்க. போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு 4 நாட்கள் பாரம்பரியம் மாறாமல் கொண்டாடப்படுற விழா தான் இந்த பொங்கல் பண்டிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான தத்துவத்தை உள்ளடங்கியது இந்த பொங்கல் பண்டிகை. பழையதை பகைமையை விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு போதிக்கிற போகி, சூரிய சக்தியின் பெருமையை பறைசாற்றி உழவர்களை முன்னிலைப்படுத்துகிற பொங்கல், எல்லா உயிரினங்களையும் நேசிக்க வேண்டும் அப்படின்னு உணர்த்துகிற மாட்டு பொங்கல், நட்பு மற்றும் உறவுகளின் பெருமையை வலியுறுத்துகிற காணும் பொங்கல் அப்படின்னு பொங்கல் பண்டிகையின் ஒவ்வொரு நாளும் முக்கியமானது தான். பொங்கல் பண்டிகை சங்க காலத்தில் அறுவடை திருநாளாகவே அறியப்பட்டது. சங்ககால இலக்கியங்களில் பொங்கல் பண்டிகை குறித்த குறிப்புகள் நேரடியாக இல்லாட்டாலும் தைத்திருநாளை போற்றும் வகையில் சங்க இலக்கியத்தில் பல்வேறு குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. பொங்கல் விழாவை இந்திர விழா அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சிறப்பித்திருக்காங்க. சங்க காலத்தில் தை நீராடுதல், பாவை நோன்பு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. பொங்கல் திருநாளில் புது பானை வாங்கி புது அரிசியில் பால் பொங்கல் வைக்கிறது வழக்கம். கரும்பு, இஞ்சி, மஞ்சள் கொத்து வாங்கி மஞ்சளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மஞ்சள் கயிற்றில் கோர்த்து புது பானையில் கட்டி அந்த பானையை அலங்கரிப்பாங்க. பொங்கல் பொங்கும் பொழுது கிழக்கு முகமாக முதல்ல பொங்கினா சுப காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேற்கு பக்கம் பொங்கினா குடும்ப விருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு பக்கம் பொங்கினா செலவு அதிகரிக்கும் அப்படின்னும், வடக்கு பக்கம் பொங்கினா பொருள் வரவு இருக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை. அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகை விவசாயத்திற்கு உதவும் இயற்கை வளங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிற வகையில் கொண்டாடப்படுது. இந்த பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான தை மாதத்தில் கொண்டாடப்படுது. அதுவும் 4 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது. இந்த பொங்கல் பண்டிகையின் சிறப்பே கரும்பும் பொங்கலும் தான். இந்த பொங்கலானது புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசியை கொண்டு வெல்லம், பால் சேர்த்து தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வீட்டு வாசலில் வண்ணமயமான கோலங்கள் போட்டு வீட்டில் தோரணங்கள் கட்டி வீடுகளை மக்கள் அழகுபடுத்துவாங்க. தைப்பொங்கல் பிறந்த வரலாறு பற்றி பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை எதனால் கொண்டாடப்படுது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கலாம். உண்மையிலே பொங்கல் பண்டிகையானது சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பண்டைய தமிழ் கலாச்சாரத்தில் கொண்டாடப்படுது. விவசாயம் நம்மளுடைய பிரதான வேலையாக இருந்த நிலையில் விவசாயிகள் இந்த விவசாயத்திற்கு உதவிய சூரிய பகவான், கால்நடைகள் மற்றும் பிற இயற்கை வளங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிற வகையில் தான் இந்த அறுவடை செய்த புதிய அரிசியை வச்சு பொங்கல் செஞ்சு அதை படைச்சு வழிபட்டு வந்தாங்க. காலப்போக்கில் இந்த பழக்கம் பொங்கல் பண்டிகையாக மக்களால் கொண்டாடப்பட்டு வருது. 2025 பொங்கல் எப்பொழுது கொண்டாடப்படுது, பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதத்தில் கொண்டாடப்படுது. அதுவும் தமிழ் மாதமான தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது. அந்த வகையில் 2025 பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுது. 2025 பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை 7:55 முதல் 9:29 வரைக்கும் உகந்த நேரம். பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்துக்காக கொண்டாடப்படுது. போகி பண்டிகை ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை வருது. தைப்பொங்கல் 2025 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. மாட்டுப்பொங்கல் 2025 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை வருது. காணும் பொங்கல் 2025 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. போகி பண்டிகையோட சிறப்பை பற்றி பார்த்துடலாம். பொங்கல் பண்டிகை முதல் நாள் தான் கொண்டாடப்படுறது போகி பண்டிகை. இந்த பண்டிகை மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடப்படுது. இந்த நாளில் மக்கள் விவசாயத்திற்கு உதவிய இந்திரனை வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தான் அறுவடை செய்த அரிசியை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் மக்கள் வீட்டில் இருக்கிற உபயோகப்படாத பொருட்கள் எரிக்கிறதோட வீட்டை சுத்தமும் செய்வாங்க. பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2025 வருது. பொங்கல் பண்டிகையின் 2வது நாள் கொண்டாடப்படுறது தான் தைப்பொங்கல். சொல்லப்போனால் இதுதான் முக்கியமான நாள். இந்த பொங்கல் தமிழ் மாதமான தை முதல் நாளில் கொண்டாடப்படுது. இந்த நாளில் மக்கள் அறுவடை செய்த அரிசியை வச்சு பொங்கல் செஞ்சு விவசாயத்திற்கு உதவிய சூரிய பகவானுக்கு முதல்ல பொங்கல் வச்சு படைச்சி நன்றி செலுத்தி வழிபடுவாங்க. மாட்டுப்பொங்கல் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 2025 பொங்கல் பண்டிகையின் 3ஆம் நாளில் விவசாயத்திற்கு உதவிய மாடுகள் மற்றும்
பிற கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுது. இந்த நாளில் மக்கள் கால்நடைகளை அழகாக அலங்கரித்து அதுக்கு பொங்கல் வச்சு படைப்பாங்க. காணும் பொங்கல் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2025. காணும் பொங்கல் பண்டிகையானது ஓய்வின்றி உழைத்த விவசாயிகள் குடும்பத்தினரோட மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடணும் அப்படின்னு கொண்டாடப்படுது. இந்த நாளில் மக்கள் குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு ஒன்றரை நேரத்தை செலவிடுவாங்க. முக்கியமாக இந்த நாளில் தான் தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போன்ற வேறு விளையாட்டுகள் நடக்குது. இது வரைக்கும் பொங்கல் திருவிழா 2025 எப்போ வருது, அதுக்கான வழிபாட்டு நேரம் என்ன, பொங்கல் உருவான வரலாறு என்ன, பொங்கல் பண்டிகையோட சிறப்பு, பொங்கல் பண்டிகை வழிபடக்கூடிய நேரம், இதை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம்.